ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்றைக்கி நம்ம எப்படி கைன்மாஸ்டர் யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட தேர்ட் பார்ட் இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளிப் கிராஃபிக்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கிளிப் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கிளிப் கிராஃபிக்ஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம். இப்போ ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே எப்படி டெக்ஸ்ட் எடுத்துன்னு வர்றது, அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸாக செஞ்சு வச்சுருப்பாங்க நெட்டில். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இதுதான் ஸ்டோரு. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இப்போ நெட்டை ஆன் பண்ணல, நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஸோ நெட் ஆஃபில் தான் இருக்குது. அதில் நீங்கள் நெட் ஆன் பண்ணிட்டு போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கிளிப் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம வீடியோ தேவைப்படாது, இமேஜ் தான் தேவைப்படும். ஸோ நான் ஒரு இமேஜ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வரணும். இதுதான் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வரணும், பட் பின்னாடி இருக்குது. இதை எப்படி முன்னாடி எடுத்துன்னு வருதுன்னா, இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதில் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு வைப்ரேட் ஆகும் நம்ம ஃபோனு. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வரக்கூடாது, டியூரேஷன் வரக்கூடாது. இதை லாங் ப்ரெஸ் இப்படி பண்ணிங்கன்னா ஒரு வைப்ரேட் ஆகும். ஸோ அதை அப்படியே நம்ம இப்படி முன்னாடி ட்ராக் பண்ணின்னு வந்தோம்னா அப்படியே இந்த வீடியோக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒபேசிட்டி ஆட்டோ காமிக்கும். ஒபேசிட்டி கம்மியான மாதிரி ஒரு இமேஜ் காமிக்கும். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி காமிக்கும். இப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோக்கு முன்னாடி உட்காந்துரும். அந்த இமேஜ் இப்போ அங்கே இருக்காது. ஸோ இங்கே இருக்கும் அந்த இமேஜ். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இங்கே வந்துச்சு. நான் டியூரேஷன் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி நம்ம கிளிப் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ்னு இருக்கும். இங்கே இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறது நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணது தான் மோனோ டைனமிக் ஸ்டைல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் சைடில் நிறையா. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ணுற எல்லா கிளிப் கிராஃபிக்ஸு இதில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த 1, 2 இங்கே இருக்குல்ல கிளிப் கிராஃபிக்ஸு, இதெல்லாமே மோஸ்ட்லி டைட்டிலுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இன்ட்ரோ கொடுக்குறது அந்த டைட்டிலுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நான் டைனமிக் கிளிக் பண்ணலாம். இங்கே சைடில் நம்மளுக்கு ப்ரிவியூ காமிக்கும். அதை எப்படி வரும், அந்த கிராஃபிக்ஸ் எப்படி வரும் அப்படின்னு. ஸோ இது இமேஜ்னால பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. அதே ஒரு வீடியோவில் கூட நீங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அது என்ன ஆகுனா அந்த வீடியோ பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வச்சு நான் கிளிப் கிராஃபிக்ஸ் போடுறேன். ஸோ ஓகே, கிளிப் கிராஃபிக்ஸ் வந்துடுது. இல்லை ப்ரோ, நான் எனக்கு பிளாங்காக வேணும், அது மாதிரி கிளிப் கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அவங்க நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பொக்கே எஃபெக்ட் எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணனா எனக்கு முன்னாடியே வந்துருச்சு. பிகாஸ் நான் டைம் லைன், இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை நான் இந்த இமேஜுக்கு முன்னாடி வச்சுருந்தால எனக்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பொக்கே எஃபெக்ட்டுக்கு நான் கிளிப் கிராஃபிக்ஸ் கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுக்குறதுனா, இந்த எஃபெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மோனோ டைனமிக் ஸ்டைல் இதை கிளிக் பண்ணி நான் அந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன்னா இங்கே ப்ரிவியூ வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளிப் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறது. ப்ரோ ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் இதில் யூஸ் பண்ணிட்டீங்க. ஏன் நான் அதில் எப்படி இந்த டைட்டில்னு வரதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப் கிராஃபிக்ஸில் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் டெக்ஸ்ட் 1 அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று டைப் பண்ணுங்கள். சும்மா சம்திங் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டுனா இப்போ அங்கே மாறிடும். ஹெச்பிசி பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ டைட்டில் டெக்ஸ்ட் 2 இப்போ இங்கே வருது இல்லை டைட்டில் டெக்ஸ்ட் 2, அதை நான் எப்படி மாற்றுறது, அதுக்கும் ஏதோ ஒன்று டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மாற்றுறது. ரொம்ப சிம்பிள். ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கும் பார்க்க, பட் ஒன்றுமே இருக்காது உள்ளே பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி எடிட் பண்ணலாம் அதில். அதான் கைன்மாஸ்டர். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. எனக்கு இந்த வீடியோ நடுவில் திடீர்னு ஒரு எஃபெக்ட் வரணும். அது எப்படி பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இது கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸ்ப்ளிட்டட் பிளேட் இந்த இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் போய் பாருங்கள். பார்ட் 2 நான் மேலே ஐயில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே கொடுத்துட்றேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஸோ ஸ்ப்ளிட்டட் பிளே அவுட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கட் ஆயிரும். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு மோனோ டைனமிக் ஸ்டைல் இதுலேருந்தே நான் எடுக்கிறேன். ஸோ நான் 5th எஃபெக்ட் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஃபுல்லாகவே அடிக்குது. இந்த வீடியோ ஃபுல்லுக்கே அந்த எஃபெக்ட் வந்துடுச்சு. எனக்கு அப்படி தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒரு ஸ்லைட் தருதா இந்த இது மேலே. ஸோ இந்த இமேஜ் இந்த வீடியோ மேலே ஒரு எல்லோ கலர் ஒரு இது வருது. இதை கரெக்டாக ட்ராக் பண்ணி அப்படியே எடுத்துன்னு வாங்க. இது நீங்கள் எவ்வளோக்கு சின்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எஃபெக்ட் அவ்வளோக்கு ஸ்பீடாக வரும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு.
ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று அடிக்கிறேன். சரி சரி அவ்வளோதான். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ அந்த எஃபெக்ட் டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிடும். இப்போ நார்மலாக நம்ம ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்க்கணும் நீங்களே பாருங்கள், எப்படி காமிக்கும்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி தான் நம்ம வந்து கிளிக் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த கிளிக் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் வந்து எனக்கு வந்து வேறு ஒரு கிளிக் கிராஃபிக்ஸ் மாற்றணும் அப்படின்னா கீழே அப்படியே நிறையா இருக்கும். இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, பட் இன்னொன்று மாற்றணும் அப்படி கிளிக் பண்ணேன். அதை கிளிக் பண்ணிட்டு இன்னொன்று கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பதில் இது ப்ளேஸ் ஆகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதே வேர்டிங் தான் யூஸ் ஆகும். நீங்கள் வேர்டிங் மறுபடியும் புதுசாக டைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு மாற்றுறது. இல்லை எனக்கு கிராஃபிக்ஸே வேணாம் அப்படின்னா இங்கே நன்னுன்னு இருக்கும், அப்படி கொடுத்தா தான் நன் ஆகும். நீங்கள் தெரியாதனமா இதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிட போகிறீங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, டிலீட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.